இன்னைக்கு வாழைப்பூ வடை வந்து பொட்டுக்கலையில வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 6 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு துண்டு, சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து அரை வாழைப்பூ வந்து நான் வந்து அந்த காம்பு மட்டும் எடுத்துட்டு வச்சிருக்கேன். பொட்டுக்கல்லை வந்து ஒரு அரை கிளாஸ் வச்சிருக்கேன் நான். நீங்கள் கடலைப்பருப்பில் செஞ்சு அதை ஊற வச்சு செய்கிறதுக்கெல்லாம் லேட் ஆகும். இது வந்து ஈஸியாக நீங்கள் பொட்டுக்கல்லை அரைச்சி இந்த இதை வந்து உடனே பண்ணிடலாம். இது யாராவது கெஸ்ட் வந்தால் கூட உங்கள்கிட்ட வாழைப்பூ மட்டும் இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது இப்போ பாருங்கள், வடை சட்டியில் வந்து ஃபஸ்ட்டு அந்த வாழைப்பூவை ஒரு அரை கிளாஸ் இல்லை 1 கிளாஸ் தண்ணி விட்டு அதை நல்லா வேக விட்டு வச்சுக்கலாம். இதுக்கிடையில் வந்து இந்த பொட்டுக்கலையை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது பவுடர் பண்ணி தனியாக ஒரு இதில் கொட்டி வச்சுருங்க. அதை இப்போ வந்து வாழைப்பூ வந்து நல்லா வெந்துருச்சு. இது வந்து எடுத்து மிக்சியில் வந்து போட்டு இப்போ அதில் இந்த மிக்சியில் பாருங்கள், மிளகா, இஞ்சி, சோம்பு, இந்த வாழைப்பூ, உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு இதை வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அரைச்சிக்கலாம். அதை அரைச்சி அதோட அந்த பொட்டுக்கலையும் வந்து பொட்டுக்கலை இருக்க பாருங்கள், அந்த பொட்டுக்கலை மாவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து இதுக்கிடையில் வடை சட்டியில் வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு இங்கே பாருங்கள் எப்படி வடை தட்டுறதுன்னு நல்லா அந்த மாதிரியே நல்லா வரும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அது கொஞ்சம் இது இப்போ கடலை மாவு நம்ம மசாலா வடை மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். செஞ்சு பாருங்கள். வடை இப்படி தட்டி போட்டு நல்லா திருப்பி விட்டு எடுக்கலாம். இது உங்களுக்கு இந்த வடைக்கு வந்து உங்களுக்கு நேரமே இல்லை. நீங்கள் பூவை இந்த இது காம்பு மட்டும் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு வச்சிடலாம். அதை பாருங்கள், இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ வடை குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்க. இதை இப்போ வந்து திருப்பி விட்டு இப்போ வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.